யாரும் இதை சரியாக கவனிக்கல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த 2 பேர் மேலே டவுட்டே வந்திருக்குது. தேடி பார்த்துருக்காங்க, ஆள் இல்லை. அப்போது நம்ம ஊரில் இப்போ ஒரு வழக்கம் இல்லை, சாமி ஆடும்போது என்ன பண்ணுவோம், ஃபோனில் வீடியோ எடுப்போம். அப்படி வீடியோ எடுத்துரு அந்த பசங்கள்லாம் வீடியோ எடுப்பாங்க பார்த்தீங்களா, சாமி ஆடுறப்போ, மஞ்சப்பானை குளிக்கிறப்போ, கும்பாபிஷேகம் நடக்கிறப்போலாம் வீடியோலாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாமி ஆட்டத்தை வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோ எத்தனை பேர்லாம் வீடியோ எடுத்தாங்களோ அந்த வீடியோலாம் அந்த 2 லேடிஸோட ஆக்டிவிட்டீஸ் கவனிக்கும் போது தான் அவங்க திருடங்கன்னே தெரிய வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இனிமேல் நான் உஷாராகிடுவேன். இனி எங்கள் கோயில் கொடிக்கு யாராவது புதுசாக யாராவது வந்தாங்கன்னா யார் நீங்கன்னு கேட்கணும் பார்த்துக்கோங்க. இல்லை இன்னார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னா உடனே தாமதிக்க கூடாது, மறு நிமிஷமே அவங்ககிட்ட போய் உங்கள் வீட்டுக்கு எப்படி சொந்தக்காரங்க வந்திருக்காங்களான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். காலம் அப்படி மாறி போய் கிடக்குங்க. மாதிரி இப்போ வந்திருக்காங்க போல அசால்ட்டு விட்டு அப்புறம் யாராவது செயின்கின்னு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா என்ன